கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். எந்த சபைக்குமே கொடுக்காத ஒரு கிருபையை, எந்த சபைக்குமே கொடுக்காத மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த கடைசி கால சபைகளுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கார்? கொடுத்திருக்கார். நான் இந்த உலகத்துல வந்து நம்முடைய பாவத்துக்காக மரித்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காக உயிர்த்தெழுந்து நமக்காக இரத்தத்தை சிந்தி இந்த தேகத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு நான் எப்படி பரலோகத்துக்கு போனேனோ, எப்படி நான் ஜெயம் பெற்று பரலோகத்துக்கு போனேனோ, போய் என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல நீங்களும், யாரு? ஜெயம் கொள்ளுகிறவனும் என்னோட கூட சிங்காசனத்திலே உட்கார செய்வேன். அப்ப இது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பாக்கியம்! கடைசி காலத்துல இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் இது. இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த லவோதோக்கிய சபை கடைசி காலத்துக்கு அடையாளமான சபை. இந்த சபைக்கு இப்படிப்பட்ட கிருபையை கொடுத்தார். அப்ப சிங்காசனம் என்ன ஆயிட்டு? நமக்கு வேண்டிய சிங்காசனம் ஆயத்தம் ஆயிற்று. ஆனா இது யாரால் உண்டானது அல்ல, இது நம்மால் உண்டானது அல்ல. பவுல் சொல்றார், உங்களை அவரோடே கூட உன்னதங்களிலே எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. அப்ப தேவனுடைய ஈவுனால் கொடுக்கப்பட்ட சிங்காசனம் சபைக்கு என்ன கொடுத்திருக்கார்? தேவனுடைய மிகப்பெரிய ஈவு என்னது? அவரோடு கூட உட்காருவது. இந்த பாக்கியத்தை இந்த சபைக்கு கொடுத்திருக்கார். அப்ப சிங்காசனம் ஆயத்தமாயிற்று. ஆனா சபை என்ன செய்யல? ஆயத்தமாகல. சிங்காசனம் ஆயத்தமாயிட்டு, ஆனா இந்த சபையினுடைய ஹிருதயம் என்ன செய்யல? ஆயத்தமாகல. நீங்க வாசிங்க, சங்கீதம் 57 எடுங்க. சங்கீதம் 57ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது என்ன சொல்றாருன்னு பாருங்க. என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. தாவீது என்ன சொன்னார்? நான் பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்காய், உம்மோடு கூட உட்காருவதற்காய் என் இருதயம் என்ன செய்து? ஆயத்தமாயிருக்கு. ஜெயம் பெறுவதற்கு முதல் குவாலிஃபிகேஷன், ஜெயம் கொண்டாதான் அங்க போக முடியும். ஜெயம் பெறணுமானால் முதல் குவாலிஃபிகேஷன் இருதயம் ஆயத்தமாகணும். பரலோக ராஜ்யத்துக்கு போக கூடாதபடிக்கு அதிகமாய் தடையாய் இருப்பது எது? ஹிருதயம். இந்த ஹிருதயம் தான் அநேக நேரம் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக விடாதபடிக்கு, கர்த்தரை ஆராதிக்க விடாதபடிக்கு, தேவனுக்கு முதல் ஸ்தானம் கொடுக்க விடாதபடிக்கு, தேவனுக்கு ஊழியம் செய்ய விடாதபடிக்கு, தேவனுக்காய் வாழ விடாதபடிக்கு, தேவனுடைய வசனத்துக்கு நம்மை கீழ்ப்படிய விடாதபடிக்கு இந்த ஹிருதயம் தான் தடையா இருக்கு. முதலாவது நம்முடைய ஹிருதயம் என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். சிங்காசனம் ஆயத்தம். தாவீதுக்கு சிங்காசனம் ஆயத்தம். ஆனா அதுக்கு முன்பு தாவீத உடனே எங்க கொண்டு போல? சிங்காசனத்துக்கு கொண்டு போல. அதுக்கு முன்பு அவன் இருதயத்தை ஆயத்தப்படுத்துதார்.
அந்த இருதயத்தை ஆயத்தமான பின்புதான் அவனை எங்க கொண்டு போறார்? சிங்காசனத்துக்கு. இதே போல நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். இந்த இருதயம் ரொம்ப முக்கியம். இருதயம் ரொம்ப முக்கியம். இந்த சபையினுடைய இருதயம் ஆயத்தமாகல. இந்த சபையினுடைய ஆனா சிங்காசனம் ஆயத்தம், இந்த சபைக்கு வேண்டிய பிரதிபலன் ஆயத்தமாயிட்டு, ஆனா சபையினுடைய ஹிருதயம் ஆயத்தமால. இந்த ஹிருதயம் ரொம்ப மோசமானது. இந்த ஹிருதயம் ரொம்ப மோசமானது. எல்லா காவலோடும் இதை காத்துக்கொள்னு கத்து சொன்னார். ஏன்னா இந்த ஹிருதயம் ரொம்ப மோசமானது. அதனால்தான் நீதிமொழியில சொல்வார், இந்த ஹிருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஏன்னா ஹிருதயம் ஆயத்தமானும். இருதயம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. எரேமியா 17:9 வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாயிருக்கிறது. நாம கிறிஸ்தவர்களா மாறிட்டோம், ஆனா ஹிருதயத்துல கிறிஸ்தவர்களா மாறல. ஆனா நாம யாரு? கிறிஸ்தவங்க. ஆனா ஹிருதயத்துல எப்படி மாறல? கிறிஸ்தவர்களா மாறல. ஏன்னா இந்த ஹிருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளது. அதனாலதான் இயேசு இந்த ஹிருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுன்னு சொன்னார். நாம சபையில இருந்தாலும் ஹிருதயம் இயேசுவோடு கூட இருக்காது. மெத்துசலாம் ஏனோக்கு என்னதான் குடும்பத்தோடு இருந்தாலும் ஹிருதயம் எங்க இருந்தது? ஹிருதயம் எங்க இருந்தது? தேவனோடு கூட சஞ்சரித்து இருந்தது. அவன் ஹிருதயம் ஆயத்தமா இருந்தது, ஏனோக்கு காணப்படாமல் போனான். அப்ப ஹிருதயம் ஆயத்தமாகணும். ஹிருதயம் ஆயத்தமாயிட்டுனா நாம என்ன செஞ்சிடலாம்? காணப்படாமல் போயிடலாம். மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். இங்க காணப்படாமல் போய் எங்க காணப்படணும்? பரலோகத்துல. இங்க மரிச்சு எங்க உயிரணும்? அங்க உயிர் தள்ளணும். அப்ப முதலாவது எது? பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு முதல் தடையை என்ன தெரியுமா? நம்முடைய ஹிருதயம். ஆனதை இயேசு சொல்ல, உன் ஹிருதயம் எங்கேயோ அங்கே உன் பொக்கிஷம். இந்த ஹிருதயம் தான் ரொம்ப தடை. இந்த ஹிருதயத்தில் இருந்தா எல்லா சப்ளையும் போகும். இந்த ஹிருதயம் தான் கீழ்ப்படிய வைக்கும். இந்த ஹிருதயம் தான் எல்லாமே கொடுக்கும். அன்னதை இயேசு சொல்வார், இந்த ஹிருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால், அதனால்தான் இயேசு சொல்வார், இருதயத்தின் தியானமும் வாயின் வார்த்தைகளும் தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருப்பதாக. இருதயத்தின் தியானமும் வாயின் வார்த்தை தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருப்பதாக. இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால், அப்ப வாயினால கூட இயேசுவின் இடத்துல என்ன செய்யலாம்? சேரலாம். ஆனா அதை அங்கீகரிக்க மாட்டார். வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உடல்களினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ.
அவர்கள் இருதயமோ அப்ப தடை எது? வாய் இல்ல, உதடு இல்ல, ஹிருதயம். இந்த ஹிருதயம் அவருக்கு என்ன எப்படி இருக்கு? தூரமா இருக்கு. ஹிருதயம்தான் முதல் ஆயத்தமாகணும். இதை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளும். இந்த ஹிருதயத்தை நாம காத்துக்கிட்டாலே, இந்த ஹிருதயம் ஆயத்தம் ஆயிட்டாலே நாம எங்க போயிடலாம்? எங்க போயிடலாம்? பரலோக ராஜ்யத்துக்கு. அதை தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் ஹிருதயம் தூரமா இருக்கு, ஆனா என்னமும் இருக்கு, பயம் இருக்கு. அந்த பயம் எப்படிப்பட்டது? மனுஷராலே போதிக்கப்பட்ட அப்படிப்பட்ட பயம். எல்லாத்திலுமே ஒரிஜினலும் இருக்கும், டூப்ளிகேட்டும் இருக்கும். இது தேவனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல. என்ன பயம்? மனுஷரால் போதிக்கப்பட்டு வருகிற பயம். அது கற்பனை, அது கற்பனையா இருக்கிறது. ஏன்னா ஹிருதயமே எங்க இருக்கு? ஹிருதயமே எங்க இருக்கு? தூரமா இருக்கு. அப்ப எப்படி பயம் வரும்? அப்ப எப்படி இந்த பயம்? அப்படின்னா எப்படிப்பட்ட பயம்? அதை வாசிங்க. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம். அப்ப யாருக்கு பயப்படுதாங்க? கர்த்தருக்கு தான் பயப்படுதாங்க. ஆனா அந்த பயம் எப்படி வருது? மனுஷராலே. இப்ப நமக்கும் பாருங்களேன், இந்த தானா பயம் வராது, இந்த மாதிரி எச்சரிப்பார், அப்போ ஒரு பயம் வரும். உண்மைதானே? நமக்கா கர்த்தர் மேல ஒரு பயம் வருமா? வராது, கண்டிப்பா வராது. நீங்க நல்லா அலசி பாருங்க, இந்த வசனத்தை முன்பா வச்சு யோசித்து பாருங்க. நமக்கா பயம் வராது. யார் மூலமா கர்த்தர் நம்மளை எச்சரிக்கும் போது ஒரு பயம் வரும். அது மனுஷரால் போதிக்கப்பட்ட பயம், தானா வந்தது அல்ல. இயேசுவோடு ஹிருதயம் தானா இருந்தா ஹிருதயத்துல தானா பயம் வரும். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எந்த கர்த்தருக்கு? யாரோடு ஹிருதயம் கர்த்தரோடு கூட ஐக்கியமா இருக்கோ அந்த ஹிருதயத்திலிருந்து வருகிற பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த பயம் வேற, அந்த பயம் வேற. இவங்களும் அவருக்கு தான் பயந்தாங்க. 128 அவங்களும் கர்த்தருக்கு தான் பயந்தாங்க. ஆனா அதுக்கு உண்டான ஆசீர்வாதம் வேற, இதுக்கு உண்டான ஆசீர்வாதம் வேற. ஏன்னா அது ஹிருதயம் கர்த்தரோடு இல்ல, இது இருதயம் கர்த்தரோடு இருக்கு. ஹிருதயம் கர்த்தரோடு கூட இருந்து பயம் இருக்கணும். ஆனது இயேசுல வசனம் ஹிருதயத்தின் நினைவுகளையும் தோற்ற. நீங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை எடுங்க, அதுல அந்த வசனம் இருக்கும் பாருங்க. எபிரேயர்ல தானே இருக்கும். இந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அதிகாரம் என்ன? எபிரேயர் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது மனுஷனுடைய வார்த்தை அல்ல. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தையும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் அதெல்லாம் பிரிக்காது. எவ்வளவு பெரிய வசனம் இது இல்ல? எவ்வளவு வல்லமை இருக்கு. ஆத்மாவையும் ஆவியையும் அதுல இருக்கிற கணுக்கையும் ஊனையும்
பிரிச்சு பிரிக்கத்தக்கதாக அதுல போய் இந்த வசனம் உருவ குத்துது. இந்த வசனம் எங்கெல்லாம் போகுது பாருங்க. அதனாலதான் யாரு வந்தா? ராஜாவின் மனுஷன், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அந்த வசனத்துல இவ்வளவு தூரம் இருக்கு. பிரிச்சு உருவ குத்துது. அப்ப இந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம்? இதை நாம காத்து கொள்ளணுமே. இதுதான் நமக்கு ஜீவன், இதுதான் நமக்கு ஆறுதல், இதுதான் நாம் சிறுமைப்படும் போது இதுவே எனக்கு ஆறுதல். உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையா இருக்கு. இது எப்படிப்பட்ட வசனம் பாருங்க. இந்த வசனத்துக்கு முன்பாக நம்மளால நிக்க முடியும்? அவர்கிட்ட போய் நம்ம நிக்க முடியும்? அவர் தான் வார்த்தையானவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாவே இருந்தது. அவர் தான் தேவன். இது எவ்வளவு தூரம் வசனம் இருக்கு. அவர் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னு பாருங்க. ஹிருதயம் ஆயத்தமாகணும். முதலாவது எது ஆயத்தமாகணும்? ஹிருதயம். சபை இருக்கு, சபையில எல்லாமே இருக்கு, ஆனா ஹிருதயம் ஆயத்தமாகல. லவோதோக்கியா சபையில உள்ளவங்க நம்மள போல இல்லை, நல்ல ஐஸ்வர்யம் உள்ள சபை, ஆனா ஹிருதயம் ஆயத்தமாகல. ஹிருதயம் தேவனோடு கூட இல்லை. ஆனா சபையில அவங்க இருக்காங்க, சபையில அவங்க ஆராதிக்காங்க, சபையில கர்த்தரை துதிக்காங்க, சபையில வசனம் கேட்காங்க. ஆனா ஹிருதயமோ தூரமா இருக்கு. ஹிருதயம் இயேசுவோடு கூட இல்லை. எது இயேசுவோடு கூட இருக்கணும்? ஹிருதயம். தாவீது சொல்வா, என் ஆத்துமா உம்முடைய ஆலய பிரகாரங்களின் மேல், அந்த ஹிருதயம், ஹிருதயத்தில் உள்ள ஃபெல்லோஷிப். ஹிருதயம் முதலாவது என்ன செய்யணும்? இயேசுவோடு இருக்கணும். பவுல் தீமோத்தேயுட ஒரு சபையை ஒப்படைச்சிட்டு அவர் ஒரு வார்த்தையை சொல்றார். வாசிங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் நான் இப்பொழுது பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். பவுல் சொல்றார் பாருங்க தீமோத்தேயுவே, நான் இந்த தேகத்தை விட்டு பிரியக்கூடிய காலம் வந்தது. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் இப்ப 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி. என்ன சொல்லிட்டு போறார்? அவர் ஓட்டத்தை முடிச்சிட்டார். இந்த தேகத்தை விட்டு பிரியுங்காலம் அவருக்கு வந்துட்டு. தீமோத்தேயு யாரு? ஒரு ஊழியக்காரருக்கு பிறந்த பிள்ளையா? தீமோத்தேயு யாரு? தீமோத்தேயு யாரு? பெரிய ஊழியக்காரருக்கு பிறந்த பிள்ளையா? இல்ல. அப்ப நம்ம பிள்ளைகள் எல்லாம் எப்படி வரணும்? தீமோத்தேயு பெரிய ஊழியக்காரருக்கு பிறந்த பிள்ளை இல்ல. அவர் பவுலினுடைய வார்த்தையினால் குணப்பட்டவர். பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு அவர் என்ன செஞ்சிருக்காரா? குணப்பட்டிருக்கார். குணப்பட்டதுனால அவர் என்ன செஞ்சிருக்கார்? ஊழியத்துக்கு
ஒப்பு கொடுத்திருக்கார். அப்ப பிள்ளைகள் என்ன செய்யணும்? நீங்க உலகம் அறியத்தக்க போறீங்களோ இல்லையோ, எதா மாறணும், எதா மாறணும், எதா மாறணும். வராத எந்த வேலையும் நாங்க செஞ்சிருவோம். அந்த ஊழியத்துக்கு மட்டும் எங்களை என்ன செய்யாதீங்க, கூப்பிடாதீங்க. ஊழியக்காரரா மாறணும். தீமோத்தேயுவை ஊழியக்காரனா மாற்றி அவனிடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார், நான் இந்த தேகத்தை விட்டு பிரியுங்காலம் வந்துட்டு நீ என்ன செய்யணும்? தீங்கு அனுபவிக்கணும். என்ன செய்யணும்? தீங்கு அனுபவிக்கணும். யாருக்காக? கர்த்தருக்காக. யாருங்க தீங்கு அனுபவிக்க சொல்வா? ஆனா இந்த பவுல் சொல்ற, நீ கர்த்தருக்காக என்ன செய்யணும்? தீங்கு அனுபவிக்கணும். எந்த வயசுல? வாலிப வயசுல. நாம என்ன செய்தோம்? நாம என்ன செய்தோம்? நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிட்டு இருக்கோம். இந்த வாலிப வயசுல எப்படி ஆயத்தமாகும்? எப்படி நம்ம இருதயம் ஆயத்தமாகும்? இவர் ஊழியக்காரருக்கு பிறந்த பிள்ளை அல்ல. நல்ல கவனிங்க, இவர் ஊழியக்காரருக்கு பிறந்த பிள்ளை அல்ல. இவர் பவுலினுடைய உபதேசத்தால குணப்பட்டவர். அவர் சொல்றார், ஊழியக்காரரா மாறி இருக்கார். அவர் கையில சபையை கொடுத்துட்டு சொல்றார், என்ன சொல்றார்? நீ தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய். நீ எந்த வேலையை செய்தையோ இல்லையோ, எந்த வேலை செய்யணும்? சுவிசேஷ வேலையை செய்யணும். எத்தனை பேர் செஞ்சோம்? போன வாரம் கேட்டோம், இந்த வாரம் வரைக்கும் எத்தனை பேர் செஞ்சோம்? ரிசல்ட் இருக்காது. நானே சொல்றேன், ரிசல்ட் இருக்காது. ஏன்? ஹிருதயம் தூரமா இருக்கு. நீங்க தான் இங்க இருக்கீங்க, ஹிருதயம் எங்க இல்ல. உண்மையை தானே சொல்றேன். நாம தான் இங்க இருக்கோம், ஹிருதயம் எங்க இல்ல. எப்படி ஒரு சிலர் இருந்தாலும் இருப்பேங்க. தூக்குங்க. போன வாரம் நான் இந்த பிரசங்கத்தை கேட்டு சுவிசேஷம் ஒரு ஆளுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க, தூக்குங்க. நான் ஒரு ஆளுக்கு சொன்னேன், நீங்க தூக்குங்க. பாருங்க எங்க போச்சு? இங்க இருந்து போற வார்த்தை எங்க போச்சு? சொல்லுங்க. அப்ப ஹிருதயம் எங்க இல்ல? ஹிருதயம் எங்க இல்ல? இயேசுவோடு இல்லை. வாரம் ஜெபம் வந்தோம், அவர் சொல்லும் போது எந்திரிச்சு நிற்கும், அவர் சொல்லும் போது உட்காருதோம், அவர் சொல்லும் போது வசனம் வாசிக்கும், அவர் சொல்லும் போது ஜெபம் பண்ணுதோம், அவர் சொல்லும் போது ஆமேன்னு சொல்றோம், அவர் சொல்லும் போது போயிருந்தோம். இதுக்கு பேர் என்னது? சபை கூடி வருதல். இதுக்கு பேர் என்னது? சபை கூடி வருதல். பிரயோஜனம் இல்லை. இது பரலோகம் போகாது, இது ரிசல்ட் வராது. ரிசல்ட் வரணுமானால் ஹிருதயம் இயேசுவோடு கூட சேரணும். ஹிருதயத்தை தூரமா வச்சுட்டு என்ன வசனம் கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை. நான் 100% சொல்லுவேன், நான் வெளிப்பாடோட தான் சொல்லுவேன். ஹிருதயம் தூரமா இருந்து என்ன வசனம் கேட்டும் பிரயோஜனம் இல்லை. மலையவே பிரசங்க பெயக்கத்தக்க நான் பிரசங்கம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. ஹிருதயம் இயேசுவோடு கூட இருக்கணும். இத்தனை பேர் செஞ்சோம். நாம் இந்த உலகம் பகைக்கும், உற்றார் உறவினெல்லாம் வெறுப்பாங்கன்னு இயேசுவை விட்டுறதோம். அப்ப எதுக்கு நாம கிறிஸ்தவங்க? கிறிஸ்தவங்க என்பது ஹிருதயத்தில் இருக்கு. நான் இப்படி பைபிளை தூக்கிட்டு வந்தோன்னு நான் கிறிஸ்தவன் அல்ல. என் ஹிருதயம் இயேசுவோடு கூட இருந்தா மாத்திரமே நான் கிறிஸ்தவன். என் பேரு அதிசயம் சாமிங்கிறதுனால நான் கிறிஸ்தவன் அல்ல. என் ஹிருதயம் இயேசுவோடு இருந்தாலே நான் யாரு? கிறிஸ்தவன். நம்ம சும்மா நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் பாஸ்டர் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஹிருதயம் இயேசுவோடு இருக்கா, அதான் முக்கியம். தீங்கு அனுபவிக்க சொல்றார், சுவிசேகனுடைய வேலையை செய்ய சொல்றார். இப்ப எத்தனை பிள்ளைகள்ட்ட அப்படி செய்ய சொல்லலாம்? எத்தனை பிள்ளைகள் அப்படி தயாராகும்? எத்தனை பிள்ளைகளுடைய இருதயம் ஆயத்தமாயிருக்கு? வாலிப பையன், ஊழியக்காரருடைய பையன் இல்ல. நம்ம பிள்ளைகளை நாம எப்படி வளர்க்கோம்?
எதுக்காக வளர்க்கும்? இவங்களுடைய விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ள போகுது. நம்முடைய விசுவாசமோ, நம்முடைய நம்பிக்கையோ, நம்முடைய அன்போ, நம்முடைய இருக்கிற அபிஷேகமோ பிள்ளைகளுக்குள்ள போகுதா? அதை யோசித்தீங்களா? ஏன் நமக்குள்ள உள்ள ரட்சிப்பு நம்ம பிள்ளைகளுக்கு போகுதா? நம்ம இருதயமே இன்னும் எங்க இருக்கு? தூரமா தான் இருக்கு. தீமோத்தேயு எல்லா வயது, எவ்வளவு பெரிய பாக்கியம். அவட்ட நீ சுகமா இருயான்னு சொல்லல பவுல், தீங்கு அனுபவிங்காரு. யாருக்காக? இப்ப எத்தனை பிள்ளைகளை தீங்கு அனுபவிக்க ஒப்பு கொடுப்பீங்க? ஆனா அவங்க பெற்றோர் ஒப்பு கொடுத்தாங்க. நம்ம எத்தனை பேர் ஒப்பு கொடுப்போம் நம்ம பிள்ளைகளை? சின்னதா ஒண்ணு யாசினாலே அவனுக்கு தாங்காதன்னு நாம யார யாசுவோம்? பாஸ்டரை யாசுவோம். ஆனா அந்த தீமோத்தேயை பார்த்து, எப்பா யோசுவா நீ தீங்கு அனுபவிங்காரு. இப்படி சொன்ன எத்தனை பேர் தாங்குவோம்? ஆனா அப்ப உள்ள விசுவாசத்துக்கும் இப்ப உள்ள விசுவாச பெற்றோருக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப உள்ள பெற்றோர் பிள்ளைகளை யாருக்காக வளர்க்கும்? கர்த்தருக்காக அல்ல, சுவிசேஷ ஊழியத்துக்காக அல்ல, நமக்காக வளர்க்கும். அவர் இத்தனைக்கும் பவுலினுடைய பிரசங்கத்தால குணப்பட்டவர். நாம என்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்றோமே அன்னைக்கே இந்த பிள்ளைகள் வம்பாவோம். உண்மை அது. என்னைக்கு பாஸ்டர் சொல்லும் போது அந்த பிள்ளைகளை நாம உணர்த்தி அவனை மாற்றுதமோ, இப்படி இருன்னு சொல்றமோ, அன்னைக்கு தான் அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். 100% நான் சொல்வேன். பாஸ்டர் சொன்னா என் பிள்ளை நல்லா இருக்கு. பவுல் சொல்றாரு தீமோத்தேயுவை பார்த்து, எவ்வளவு வைராக்கியம் வருது. ஐயா நீ தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய். நான் இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. இந்த சபம் ஓணும், பரலோகம், நீ வேலையை செய்யணும். அடுத்து எழும்புவோமா? எத்தனை பேர் எழும்புவோம்? எத்தனை பேர் எழும்புவோம்? சுவிசேஷ வேலைக்காக நான் செய்தையான்னு எத்தனை பேர் எழும்புவோம்? நான் கர்த்தருக்காக வாழுதான்னு எத்தனை பேர் எழும்புவோம்? இல்ல, அந்த அர்ப்பணிப்பு இல்ல. இன்னைக்கு இருதயம் ஆயத்தமாகல. ஆனா வசனம் உள்ள போனவனுடைய இருதயம் தீங்கு அனுபவிக்கவும் ஆயத்தமா இருக்கு. சுவிசேஷனுடைய வேலையை செய்ய ஆயத்தமா இருக்கு. உன் ஊழியத்தை நம்ம எல்லாத்துக்குமே என்ன உண்டு? நம்மளை என்னமோ இயேசு பாவத்தை மன்னித்து இந்த உலகத்துல நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்கு எங்கன்னா தரேன், பரலோகம் தாரன்னு சொல்லவே இல்லை. எல்லாத்துக்குமே ஊழியம் கொடுத்திருக்கார். நாம அழைக்கப்பட்ட போதே ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் தான் அழைக்கப்பட்டோம். நான் மட்டும்தான் அழைப்பு பெற்றவங்க இல்லை, எல்லாருமே அழைப்பை பெற்றவங்க தான். நான் மட்டும்தான் ஊழியம் செய்யணும் அல்ல, எல்லாருமே என்ன செய்யணும்? ஊழியம் செஞ்சு அதை நிறைவேற்றணும். ஏன்னா நான் இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நான் நல்ல போராட்டத்தை போராடிட்டேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன், எனக்கு நீதியும் கிரீடம் இருக்கு, நான் அதை போய் வாங்க போறேன். ஆனா நீ தீங்கு அனுபவி, அதுவும் உனக்கு வேணும்னா நீ அந்த வேலையை செய்தோமா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கோம்? சிங்காசனம் ரெடி, ஆனா நாம ஆயத்தமா இல்லை. பவுலினுடைய பாரம், பவுலினுடைய ஏக்கம், எப்படியாவது எழுப்பணுமேனு. அப்போ உள்ள வாலிப பிள்ளைகிட்ட போய் இதை சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்லுவாங்க? இவன் என்ன சொன்னா? கர்த்தருக்கு சித்தமானால் அதை நான் செய்கிறேன்னு சொல்லல, ஆயத்தமானா. ஆயத்தமானா. உனக்கு அழைப்பு இறப்புதான்னு இவன் சொல்லல. இவர் அப்படி சொன்னாரா? இவர் என்ன சொன்னார்? நீ மன தெளிவுள்ளவனா இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. எல்லார் மேலேயுமே ஊழிய பொறுப்பு இருக்கு. எல்லாருமே என்ன செய்யணும்?
ஊழியம் செய்யணும். நாம என்ன செய்வோம்? அது அவங்க செய்வாங்க. அப்ப அவங்க பரலோகம் போவாங்க, நீங்க என்னைக்கு போவ? அவங்க செய்வாங்க, அவங்க பரலோகம் போயிருவாங்க, நாம என்னைக்கு போவ? அவங்க அவங்க ஊழியத்தை நிறைவேற்றுவாங்க, உங்க ஊழியத்தை நாம என்னைக்கு நிறைவேற்ற? அவங்க அவங்க கொடுத்த கிருபையை பயன்படுத்துவாங்க, நாம நமக்கு கொடுத்த கிருபையை என்னைக்கு பயன்படுத்த? அவங்க இயேசு வரும்போது காணப்படாமல் போவாங்க, நாம என்னைக்கு காணப்படாமல் போக? தீங்கு அனுபவிங்க, எனக்காக அல்ல. பவுல் அவருக்காக சொல்லல, சுவிசேஷகனுடைய வேலையை செய். பவுல் சும்மா ஊழியத்தை கடந்து வரல. அதே அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்றார் பாருங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. இல்ல, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். கன்னானியன் ஆகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். யாரு? கிறிஸ்தவர். யாரு? அலெக்சாண்டர். கிறிஸ்தவ பேரை உடையவர். யாருக்கு? சபையில உள்ளவங்களை சொல்லிட்டு போறார் போகும்போது தீமோத்தேயுட்ட. அப்ப அவர் எவ்வளவு தெளிவா இருந்திருக்காருன்னு பாருங்க. சபையில உள்ளவங்க எல்லாம் ஆயத்தமா இருப்பாங்கன்னு நினைக்க கூடாது. சபையில உள்ளவங்க எல்லாம் நமக்கு துணையா இருப்பாங்கன்னு நினைக்க கூடாது. பவுல் மூலம் நான் கத்துக்கிட்டது அது. சபையில உள்ளவங்களே நமக்கு தீமை செய்வாங்க. அலெக்சாந்தர் அல்ல என்ன போட்டிருக்கு வாசிங்க. கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அடுத்து 15ஆம் வசனத்தை வாசிங்க. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அப்ப இவர் யாரு? விசுவாசி. வார்த்தைகளுக்கு என்ன செய்தார்? எப்படி? மிகவும் எதிர்த்து நிக்கான். யாருக்கு முன்பு? அப்ப நாம எம்மாத்திரம் அல்லையா? அப்ப என்ன விட்டு வைப்பீங்களா? அப்ப நம்பலாமா? முடியாது. வசனம் தெளிவு இருக்க, இதுதான் நம்மளை மன தெளிவுள்ளவனாய் மாற்றும். எது? வசனம். கண்ணனாகிய அலெக்சாண்டர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் மிகவும் எதிர்த்து நிற்கான். ஆனா பவுல் என்ன செஞ்சார்? அந்த மேல் வசனத்தை வாசிங்க, 14வது வசனத்தை. கண்ணனாகிய அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக. இவன் இருதயம் ஆயத்தமா இருக்கு, இவன் அங்க போகணும், அவன் செய்கை தக்க அவனுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? பதில் அளிப்பார். அது நம்ம வேலை இல்லை, நம்ம வேலை நம்ம இருதயத்தை நாம என்ன செய்யணும்? ஆயத்தமாக்கணும். பவுல் தீமோத்தேயுட்ட சொல்லிட்டு போற, சபையை கொடுத்துட்டு அந்த சபையில உள்ளவங்களே என்ன செஞ்சுட்டு போறார்? இன்னும் சபை ஆயத்தமாகல. அதுக்காக தான் நான் சொல்றேன், பவுலினுடைய பிரசங்கத்தை கேட்டவங்க 3ஆம் வானம் வரைக்கும் போய் பரதேசுக்குள்ள எடுக்கப்பட்டு ஒருவரும் கேட்க கூடாதமான வார்த்தையை கேட்டுட்டு வந்தவருடைய பிரசங்கத்தை கேட்டவங்க என்ன செஞ்சாங்க? வெகு தீமை செய்தாங்க. இருதயம் ஆயத்தமாகல. நீங்க இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க பாருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் எடுங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனமும் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனமும் வாசிங்க. இந்த நல் மனசாட்சியை சில தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இவங்க யாரு? இமேனேயும் அலெக்சாண்டரும். இத்தனைக்கு எங்க இருக்காங்க? சபையில இருந்துகிட்டே விசுவாச கப்பலை சேதப்படுத்துதாங்க, ஆயத்தமாகல. ஹிருதயமாகிய கப்பல் ஆயத்தமாகல.
அது சேதமாகுது. வசனம் கேட்க கேட்க அது என்ன ஆகுது? சேதமாகுது. ஏன்? பிரசங்கம் பண்ண பவுலு தப்பா பிரசங்கம் பண்ணார், அதனால இருதயம் என்ன செய்யுது? கப்போல் சேதமாகுது. அப்படி அல்ல, அவங்க அப்படி சேதப்படுத்துதாங்க. யாரு? இமெனையும் இந்த அலெக்சாண்டர் தீமையும் செஞ்சிருக்கார். அவர் கண்ணனாகி அலெக்சாண்டர், இவர் இமெனையும் அலெக்சாண்டர். அப்படிப்பட்டவர்கள் சபையை கொடுத்துட்டு இந்த சபையெல்லாம் ஆயத்தம் ஆகலன்னு சொல்லிட்டு போறார். நமக்கு இன்னும் மன தெளிவு வரமாட்டுக்கு. என்ன பிரசங்கம் கேட்டாலும் இன்னும் இருதயம் இயேசுவோடு கூட சேர மாட்டுக்கு. இந்த வாசலை தாண்டி எங்க போயிருது? பட்சிகள் வந்து அதை பறித்து கொண்டு போகுது. நாம இன்னும் வழி அருகே விதைக்கப்பட்ட விதையாக மாத்திரமே இருக்கும். வழி அருகே விதைக்கப்பட்ட நிலமா மாத்திரமே இருக்கும். நல்ல நிலமாக மாறவில்லை. காரணம், ஹிருதயம் இயேசுவோடு கூட இல்லை. ஹிருதயம் இயேசுவோடு கூட எங்க இருக்கோ அங்கே அவன் என்ன செய்வான்? தீமை செய்ய மாட்டான், சுவிசேஷகனுடைய வேலையை செய்வான். எத்தனை பேர் அப்படி செய்தோம்? நம்ம நல்லது வந்தோமா? இல்லை. சுவிசேஷம் வேலையை செய்தோமா? இல்லை. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, எங்க இருதயம் ஆயத்தம் ஆயிருக்கு. சபையை கொடுத்துட்டு சொல்றார். எபேசு சபைக்கு தீமோத்தேயுவை போட்டார். ஹிருதயம் ஆயத்தமால. எது 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 ஐயா, பவுல் பிரசங்கம் பண்ணும்போது பவுலுடைய பிரசங்கத்துக்கு மிகவும் எதிர்த்து நிற்கான். யாரு? நீர் என்ன இப்படி சொன்னீரு? யாரு? நாம அப்படி சொல்லலாமா? யாரு? யாரு? அவன் செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பார். நான் கத்துக்கிட்டது அதான். இந்த சுபாவம் ஒரு ஊழியக்காரனுக்கு வேணும். எசேக்கியேல பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட வைக்கல, தேளுகளுக்குள்ளதான் வச்சார். எசேக்கியேல எங்க வச்சார்? எங்க காவல்காரனா வச்சார்? தேளுகளுக்குள்ள. நான் சில ஊழியமிட்டில் எதுவும் பேச சொல்லிடக்கூடாதுன்னு சில ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பேன். தேளுகளுக்குள்ள வச்சாராம். தேள் என்ன செய்யும்? சும்மா இருக்குமா? நீங்க அப்படி இருந்தா உங்களுக்கு என்ன ஆகும்? நீங்க அப்படி இல்லையே. நீங்க இல்லை, என்னை பார்க்காத பார்த்தா வெளியே வா, உனக்கு பரவாயில்ல, அது எனக்கு பெருசு கிடையாது. செத்தாலும் தேவனை மகிமைப்படுத்திட்டு சாகணும், அதான் பெருசு. இந்த ஜீவன் ஒரு நிமிஷத்துல போயிடும், அது பெருசு இல்லை. இது தேவனை மகிமைப்படுத்திட்டு போகும். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாததினால் அவன் புழு புழுத்து செத்தான். அப்படி சாகக்கூடாது. உயிர் போனா தேவனை மகிமைப்படுத்திட்டு போகணும். அதான் நல்ல மரணம், அதான் பரிசுத்தவான்களுடைய மரணம், கர்த்தரின் பார்வைக்கு அருமையானது. இப்ப அடுத்து யாரு இருக்கான்னு பாருங்க. 1 தீமோத்தேயு 6:11 வாசிங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகள் எல்லாம் விட்டு ஓடணும். இன்னொரு கூட்டத்தார் யார் இருக்காங்கன்னு பாருங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. பண ஆசை. அப்ப ஹிருதயம் எல்லாம் எங்க இருக்கு? அதான் தீமோத்தேயுட்ட சொல்றார். இப்படிப்பட்ட ஹிருதயம் உள்ளவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? சபையில இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எச்சரிக்கையா இருன்னு தீமோத்தேயு சொல்லிட்டு போறார் பாருங்க. அப்ப சபை உள்ளவங்க இருதயம் எங்க இருக்கு? பண ஆசையில. எங்க இருக்கு பண ஆசை? அங்க விசுவாச கப்பலை சேதப்படுத்துறவங்க இருந்தாங்க.
இன்னொரு கூட்டத்தாரும் சபையில இருக்கு. ஆக மொத்தம் எந்த கூட்டத்தார் பரலோகத்துக்கு ஆயத்தமா இருக்கு? கொஞ்சம் யோசிங்க. அப்ப சபையில இருக்கிற எல்லாருமே பரலோகம் போவாங்க என்பது 100% சொல்ல முடியாது. அவங்க இருதயம் ஆயத்தமா இருந்தால் மாத்திரமே அவர் பரலோகம் போக முடியும். சிங்காசன ஆயத்தம், நம்முடைய இருதயம் மாத்திரமே என்ன செய்யணும்? ஆயத்தமான. அப்ப இவங்க விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை தாங்களே உருவ குத்துதாங்க. இங்க வசனம் போய் குத்த மாட்டுக்கு, ஆனா அவங்க வேதனையே அவங்களை என்ன செய்யுது? உருவ குத்துது. காரணம் என்ன? காரணம் என்ன? ஹிருதயம் எங்க இருக்கு? பண ஆசையில். அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி திரும்பவும் நான் சொன்ன பணம் தேவை, ஆனா என்ன இருக்கக்கூடாது? சாப்பாடு தேவை, ஆனா என்ன இருக்கக்கூடாது? தண்ணி தேவை, என்ன இருக்கக்கூடாது? ட்ரெஸ்ஸு தேவை, என்ன இருக்கக்கூடாது? இது எல்லாம் தேவை, ஆனா இது மேல ஆசை இருக்கக்கூடாது. பைக்கு தேவை, பைக்கு மேல என்ன இருக்கக்கூடாது? அந்த பைக்கு எடுக்கணும், இந்த பைக்கு எடுக்கணும். அப்ப என்னைக்கு ஆயத்தமாவ? பைக்லயே போக வேண்டியதான். எங்க? பரலோகத்துக்கு. கத்த தந்ததை வச்சு என்ன செய்யுங்க? போதும் என்கிற மனதுடன் கூடியே தேவ பக்தியே மிகுந்த அந்த மனசு வாலிப பிள்ளைகளுக்கு வேணும். எனக்கு அந்த பைக்கு தான் வேணும். தலைகீழ நிற்பான். ஊழியத்துக்கு கூட இவன் என்ன செய்ய மாட்டான்? தலைகீழ நிற்க மாட்டான். பைக்குக்கு என்ன செய்வான்? வீட்டில் எப்படி செய்வான்? தலைகீழ நிற்பான். கத்த தர மாட்டாரா? நான் திரும்பவும் சொல்றேன், கர்த்தருடைய ஐஸ்வர்யமே ஆசீர்வாதத்தை தரும், அதுல வேதனை இருக்காது. உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்னா நான் சொல்றதை கேளுங்க. இல்லை எனக்கு வேதனையும் வேணும், அந்த வேதனைனாலே நான் என்ன திரும்ப உருவமும் குத்திக்கிடணும்னா என்னமும் செய்யும். ஆசை என்ன செய்யும்? வேதனையை கொண்டு வரும். வேதனை என்ன செய்யும்? உருவ குத்தும். இருதயம் எங்க ஆயத்தமாக? இருதயம் எங்க ஆயத்தமாக? நான் சொல்றது சுவிசேஷத்துக்காக சொல்ல, சபைக்காக சொல்றேன். சபை ஆயத்தமாகணும், ஹிருதயம் ஆயத்தமாகணும். இன்னொரு கூட்டத்தார் இருந்தாங்க பாருங்க, 2 தீமோத்தேயு 2:18 வாசிங்க. அவர்கள் இன்னொரு கூட்டத்தார் எங்க இருக்காங்க? அதே சபைக்குள்ள ஆயத்தமாகாத கூட்டத்தார் என்ன செஞ்சாங்க? அப்ப பவுல் என்ன பேசியிருக்கார்? பவுல் என்ன பேசியிருக்கார்? சத்தியத்தை பேசியிருக்கார். சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி உள்ளேயே கேடு இருக்கு. அவன் மாத்திரம் கெடல, இயேசு உயிர்த்தெழுந்தார், அது நடந்துட்டு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டு அது இவனுக்குள்ள வைக்க வேண்டியதான எண்ணத்தை எல்லாரும் என்ன செஞ்சாச்சு? கெடுத்தாச்சு. அல்ல தெளிவா போட்டிருக்க வாசிங்க. அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி இன்னும் ஆயத்தமாகல. இவனும் ஆயத்தமாகல, மற்றவனையும் ஆயத்தமாக விடலை. இது சபைக்கே கேடு. ஆனா நீயோ மன தெளிவுள்ளவனா இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நீ நிறைவேற்று. நீ ஆயத்தமானா நீ பரலோகம். ஆனா சபையில இப்படிப்பட்டவங்க இருக்காங்க. யாரெல்லாம்? இவ்வளவு நேரம் யாரெல்லாம் யாரெல்லாம் இருந்தாங்க? விசுவாசத்தை விட்டு வழுவி போனவங்க, விசுவாச கப்பலை சேதப்படுத்தினவங்க, அநேகருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போட்டவங்க, வெகு தீமை செஞ்சவங்க, வசனத்துக்கு எதிர்த்து நின்னவங்க. அப்ப எங்க சவம் ஆயத்தமாக?
இப்படி இருந்தா சபை எங்க ஆயத்தமாக? ஆனா எங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு என்ன வேணும்? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, அது வசனம், அதுல மாற்றம் இல்லை. ஆனா நாம நம்ம இருதயம் பரலோக ராஜ்யத்துக்கு சமீபமாயிட்டா, அதான் முக்கியம். பரலோக ராஜ்யம் அப்பவே சமீபமாயிட்டு. எப்போ? யோவான் ஸ்நாபகன் காலத்திலேயே பரலோக ராஜ்யம் என்ன ஆயிட்டு? சமீபத்தில் வந்துட்டு. நாம சமீபமா ஆயிட்டோமா? அதனால எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றே இயேசு நீடிய பொறுமையோடு, அந்த நீடிய பொறுமைக்குள்ளதான் நாம இன்னும் ஜீவிக்கும், இல்லைன்னா இருக்க மாட்டோம். நம்ம திறமையில இல்லை, நம்ம பரிசுத்தத்தில் இல்லை, நீடிய பொறுமையில தான் ஜீவிக்கும். நாம என்ன திரும்ப நினைப்போம்? நான் நல்லா ஜெபம் பண்ண போய் என்ன கர்த்தர் என்ன செய்ய மாட்டேக்கார்? நல்லா வச்சிருக்கார். ஒரு நாளும் நம்மள முன்னாடி கொண்டு வந்துடாதீங்க, கர்த்தரை முன்னாடி வைங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அந்த நீடிய பொறுமைக்குள்ளதான் இங்க இருக்கிற அநேக குடும்பங்கள் இருக்கு, இல்லைன்னா குடும்பம் இருக்காது. 100% நான் சொல்லுவேன், 100% நான் சொல்லுவேன். அநேக குடும்பங்கள் இங்க இருக்க காரணம் நீடிய பொறுமைக்குள்ள. வெளிப்பாடோட நான் சொல்றேன், ஏற்றுக்கொண்டால் சரி, ஏற்றுக்கொள்ளலனாலும் சரி, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. நீங்க என்ன ஏசினாலும் சரி, என்ன அடிச்சாலும் சரி, காரி துப்புனாலும் சரி, அது எனக்கு விஷயமே கிடையாது. ஆனா சபை இருதயம் இன்னும் ஆயத்தமாகவில்லை. சிங்காசனம் ஆயத்தம், ஹிருதயம் ஆயத்தமால. நான் என்னுடைய அபிப்பிராயத்தையோ என்னுடைய மன விருப்பத்தையோ நான் அதை பிரசங்கம் பண்ணல, வேத வசனத்தை கொண்டுதான் நான் உங்களை புத்தி சொல்றேன். நான் அவரை மகிமைப்படுத்தணும். யார? இதை தந்தவர. 1 தீமோத்தேயு 6:19 வாசிங்க. அதனால்தான் பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அப்ப அநேகர் என்ன செய்யல? நித்திய ஜீவனுக்கு நேராக இருதயம் திரும்பல. ஆதலால் சபையில் உள்ள ஒரு சிலரை பார்த்து சொல்றார், தீமோத்தேயுட்ட சொல்லுதார், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு, யாருக்கு? பவுலுக்காக சொல்லல. பவுல் ஓட்டத்தை முடிக்க போறார், அவருக்கு எந்த பாரம்? கொஞ்சம் சொல்லுங்களேன். நாம இப்படிதான் யோசிப்போம். யோசுவா, பவுல் ஓட்டத்தை முடிக்க போறார், அவர் பாட்டுக்கு போக வேண்டியதானே? போலாம்ல? அவர் போலாமா வேண்டாமா? அவர் போராடிட்டார், ஓட்டத்தை முடிச்சிட்டார், அவர் பாட்டு செவனேன்னு போக வேண்டியதானே? இவன்ட்டு ஏதான் சொல்லணும்? அதான் தகப்பன். பவுல் சொல்றார், உமாத்தியர்கள் உங்களுக்கு அநேகர் உண்டு, ஆனா தகப்பன்மார் இல்லை. ஆனா இப்ப அநேகர் தகப்பன்மார் பேச்ச கேட்கறது இல்லை, உபாத்தியர் பேச்சதான் கேட்கிய. தகப்பன் இங்க பாரத்தோடு சொன்ன யாரு கேட்க? தகப்பன் இங்க வேதனையோடு சொன்ன யாரு கேட்க? கீழ்படியுமா? ஆனா இந்த தகப்பன் சொல்லிட்டு போறாரு பாருங்க, என் காலம் சமீபமாயிற்று, இந்த தேகத்தை விட்டும் பெரிய காலம் வந்துட்டு. ஆனா அவங்களுடைய ஆதாரத்துக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க சொல்லுங்க. யாருக்கு? தீமோத்தேயுவுக்கு கட்டளை இடுதார். போகும்போதே கட்டளை கொடுத்துட்டு போறார். அவங்களுடைய நித்திய ஜீவனுக்காக, அவங்களுடைய ஆதாரத்துக்காக, அவங்களுக்காக அவங்க என்ன செய்யணுமா? பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அங்கதான் ஹிருதயம் ஆயத்தமாகும். அப்ப ஹிருதயம் எங்க திரும்பல? நித்திய ஜீவனுக்கு திரும்பல. ஆனா சபைக்குள்ளதான் இருக்கும், வசனத்தை கேட்கும், பாட்டு படிக்கும், கர்த்தரை ஜெபம் வந்தோம். ஆனா ஹிருதயம் 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 இல்லை. நான் சபையையும் ஒரு தகப்பனுடைய பாரத்தையும் கலந்து சொல்ல, அவருக்கு அவர் மாத்திரம் போய் நீதியின் கிரீடத்தை வாங்கணும்னு ஆசை இல்லை. என் சபையை எங்க வரணும்?
அங்கே வரணும். ஏன்னா இதுக்கு மேலே என்ன இருக்கு? சொந்த ரத்தம், சொந்த ரத்தம் மேலே இருக்கு. இப்போ நாம் நிற்கிறது எதில்? எதில்? இல்லைன்னா நாம் ஜெபம் பண்ணாதற்கு, வேதம் வாசிக்காதற்கு, நாம் இப்படி இருந்ததுக்கு இங்கே நிற்கவே முடியாது. நம்ம பரிசுத்தத்துக்கெல்லாம் இங்கே நிற்க முடியாது. அவருடைய ரத்தம் நன்மையானவைகளை பேசிட்டு இருக்கு. நம்ம நடிப்புல திறமையில எல்லாம் இங்க நிக்க முடியாது. முதல்ல ஹிருதயம் மாறணும், ஹிருதயம் ஆயத்தமானும். சும்மா உட்காந்து வசனத்தை கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை. பாஸ்டர் நினைப்பார், இவர் நல்ல கவனிக்கார், இவர் நல்ல என்ன செய்வார், நல்லா வருவார். அவர் ஹிருதயம் எங்க இருக்கு? ஹிருதயம் இயேசுவோடு கூட இருக்கா? ஹிருதயம் ஆயத்தமா இருக்கா? ஹிருதயம் இயேசுவோடு கூட இருந்தால் அவர் கண்டிப்பா நல்லா வருவார். அவனுடைய வளர்ச்சியை யாரும் தடை பண்ண முடியாது. யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி, அவனுடைய கொடி சுவரின் மேல படரும். என்ன சுவரை கட்டினாலும் கொடி என்ன செய்யும்? படரும். ஏன்னா ஐக்கியம் எங்க இருக்கு? இயேசுவோடு. ஹிருதயம் இயேசுவோடு இருக்கணும். யாரு சுவர் கட்டட்டும், உங்க ஹிருதயம் எங்க இருக்கணும்? உங்க கொடி படரும். உங்க வளர்ச்சியை யாரும் தடை பண்ண முடியாத, நம்ம தான் தடை. நான் திரும்பவும் சொல்வேன், 100% நம்மகிட்ட தான் தப்பு இருக்கும், இயேசுவின் இடத்துல இருக்காது. அதை ஏற்றுக்கொள்ள மனது வந்தாலே நாம பாதி மனம் திரும்பிட்டோம். அது இல்லை. நான் எல்லா குடும்பத்தையுமே சொல்லுவேன், அந்த மனசு இல்லை. 100% நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் சொல்லுவேன், அந்த மனசு இல்லை. வேதனையோடு சொல்லுவேன், பாரத்தோடு சொல்லுவேன், அந்த மனசு இல்லை. அது இருந்தாலே பாதி நாம் என்ன செஞ்சிட்டோம்? மனம் திரும்பிட்டோம். அது இல்லை, அநேக குடும்பங்கள்ல இல்லை. நீங்க வீட்டில் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா யாருக்கு தெரியும்? பாரம் இருந்தா கண்டிப்பா அவர் வெளிப்படுத்துவார். பாரம் வேணும். பவுலுக்கு எவ்வளவு பாரம் இருந்திருக்கு பாருங்க. சபைக்குள்ள இத்தனை பேர் இருந்திருக்கத எழுதி வச்சிருக்காரு. ஒருத்தன் விசுவாச கப்பலை சேதப்படுத்துதான், ஒருத்தன் சிலரோட விசுவாசத்தை கவிழ்த்து போடுதான், ஒருத்தன் விசுவாசத்தை விட்டே வலிவி போறான், ஒருத்தன் அவனுக்கு வெகு தீமை செய்தான். இதுலயும் நின்றுக்கார் பாருங்க, எவ்வளவு பெரிய கிருபை. அதான் நல்ல போராட்டத்தை, போராட்டம். பவுலே மாதிரி யாரும் ஊழியம் செய்ய முடியாது. இயேசுக்கு அடுத்த பவுல் தான். அவரே மாதிரி ஓடி முடிக்கணும். ஓட்டத்தை முடிக்கும் போது கூட சபையை குறித்ததான பாரம் அவருக்குள்ள இருந்திருக்க. எலிசாவினுடைய எலும்புக்குள்ள அந்த பாரம் இருக்க போய் தான் அவ மரிச்ச பிறகும் ஒரு ஆத்மாவை அது எழுப்புது. பாரம். இயேசு பாரத்தை பார்ப்பார். ஊழியத்துக்கு மிக மிக வேண்டியது பாரம். ஹிருதயம் ஆயத்தமாகல, ஆனா சபை நடக்கு. சபை இயேசு கிறிஸ்து வரும் நடக்கும், அதுல மாற்றம் இல்லை. ஆனா சபை ஆயத்தமாகுதா? அதுதான் முக்கியம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்க என்பது எனக்கு தெரியாது. ஆனா இதுல உள்ள லிஸ்ட்ல நீங்க இருக்காதீங்க. பரலோகம் போக முடியாது. சிங்காசனம் ஆயத்தமாயிற்று, ஆனா சபையினுடைய ஹிருதயம் ஆயத்தமாகுது. ஹிருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதா இருக்கு. தண்ணி கெட்டதா இருந்துட்டு இருக்கு, தண்ணி இன்னும் ஆரோக்கியமாக மாட்டுக்கு. நான் நல்லா தெரியுது, ஆனா சொல்ல மாட்டேன். அவட்ட தான் சொல்லுவேன். வசனம் பேசும்,
நான் திரும்பவும் சொல்றேன், நான் இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை கர்த்தர் உணர்த்துவார். அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் இது என் பாரம், இது என் வேதனை. அன்னைக்கு உணர்த்துவார். அன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க, என் போதகர் சொல்லை கேளாமல் போனேனே. ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனார், பாதாளத்துக்கு போனார். பாதாளத்தில் இருந்துட்டு ஒன்னே ஒன்று சொன்னார், இந்த லாசருவை கொஞ்சம் அங்க அனுப்பி வைங்க, என் சகோதரர் எல்லாம் இருக்காங்க, அவங்களாவது எங்க வரட்டும், பரலோகத்துக்கு வரட்டும்னு சொன்னான். அப்ப ஆபிரகாம் சொன்னார், அங்க யார் இருக்கா? ஏற்கனவே அங்க சொல்லிக் கொடுக்க நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்க சொல்லுக்கு அவங்க செவி கொடுத்தாலே அவங்க எங்க வந்துடலாம். அநேகர் கேட்டுட்டு போறோம். இதை நான் திரும்பவும் சொல்றேன், கடினப்படுத்தினீங்கன்னா எனக்கு இல்ல ஆபத்து, உங்களுக்கு தான் ஐயோ. இப்படி சொன்னாதான் பாஸ்டர் கெட்டவரா மாறுவார். அதான் உண்மை. ஏன்னா கேட்க மாட்டோமே, அது பரவாயில்ல, எனக்கு அது முக்கியம் இல்லை. உங்களை பரலோகத்துக்கு நேரம் நடத்தணும். நான் கெட்டவனா நல்லவனான்னு அவர் தீர்மானிப்பார். நீங்க கெட்டவன் நல்லவன் சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது? சொல்ல ஆகாசு, கிடைக்குமா? இல்லையே. இன்னைக்கு இவனே கெட்டவமா, நாளைக்கு இவனே நல்லவமா? அது அல்ல ரிசல்ட் அங்க இருக்கு. என் தாசனாகிய காலேப், நான் நிறைய வாஞ்சிக்கேன் அவர் என்னை பார்த்து அப்படி சொல்லணும். என் தாசனாகிய காலேப், அந்த ஸ்டேட்மெண்ட் தான் முக்கியம். இந்த உலகத்தில் எந்த ஒரு உயர்வும் முக்கியம் இல்லைங்க. யாருடைய பெருமையும் நமக்கு முக்கியம் இல்லை. அவர் நம்மளை சொல்லணும், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லணும். அதுதான் சந்தோஷம், அதுதான் சந்தோஷம். ஹிருதயத்தை ஆயத்தமாக்குங்க. இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. ஹிருதயத்தை ஆயத்தமாக்குங்க. இன்னும் கடினப்படுத்தினீங்கன்னா நான் சொல்லக்கூடாது, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவன் செய்கைக்கு தக்க அவர் பதிலளிப்பார், கண்டிப்பா பதிலளிப்பார். ஏன்னா அவர் நியாயாதிபதி, நீதி உள்ள நியாயாதிபதி. அவர்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும், அவர் பண்ணுவார். இவனுக்கு முன்பாக நான் நல்லவனா நடிச்சு என்ன செய்ய? ஒரு பிரயோஜனம் இல்லை. அவருக்கு முன்பாக நான் நல்லவனா இருக்கணும். நல்ல போராட்டத்தை போராடணும், நீதி கிரீடத்தை வாங்கணும். என் ஊழியத்தை நான் நிறைவேற்றணும். அதற்கு யார் என்ன சொன்னாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. தீங்கு அனுபவி, அதனால தான் சொல்லிட்டு போறா, தீங்கு அனுபவி, உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஒரு ஊழியக்காரர் சமீபத்தில் மரித்து போனார். அவருடைய அடக்கத்துக்காக நான் நாகர்கோவில் போனேன். அப்போ அவருடைய தலையின் மேலே ஒன்னே ஒன்று எழுதியிருப்பார், உன் ஊழியத்தை நீ செய், அந்த ஊழியத்தை நீ நிறைவேற்று. அவருடைய எய்ம் அது. அவர் எழுதி போட்டிருக்கார் வசனம். படுக்கையில் இருந்தாலும் அவர் தலைக்கு மேலே அந்த வசனம் அவர்கிட்ட பேசிட்டே இருக்கு, எழுதி வச்சிருக்காரு. உன் ஊழியத்தை நீ செய், உன் ஊழியத்தை நீ நிறைவேற்று. மரண வீட்டுக்கு போவது நல்லது அல்ல, அநேக பாடங்களை நாம கற்றுக்கொள்ளலாம். அல்ல அநேக பாடங்களை நாம கற்றுக்கொள்ளலாம். நீங்க எத்தனை பேர் என் பாரத்தை புரிவீங்க என்பது எனக்கு தெரியாது. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளலனாலும் சரி, இதுதான் சத்தியம்.
நான் மாறுவேன், இது மாறாது. வாலிப பிள்ளைகள் ஊழியம் செய்யுங்க. அதிகமாக எதை செய்தீங்களோ எதை செய்யணும்? ஊழியம் செய்யணும். பிள்ளைகள் அவங்க பின்னாடியே நீங்களும் வரக்கூடாது. நீங்களும் ஆண்களை பார்க்கும்போது போய் என்ன செய்யணும்? கண்டிப்பாக கொடுக்கணும். ஊழியம் செய்யுங்க. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்கன்னு எனக்கு தெரியாது. ஊழியம் செய்யுங்க, தீங்கு அனுபவிங்க, உங்க ஊழியத்தை நீங்க நிறைவேற்றுங்க. அவன் செய்யலையே, அவன் செய்ய மாட்டான். கிருபை இருந்தா செய்வான். நீ செய்ய, உன் ஊழியத்தை நீ நிறைவேற்று. பேதுரு நல்லா போயிட்டு இருப்பார், இயேசு கூட தான் போவார். திடீர்னு திரும்பி பார்ப்பார். யோவான் 21 அதிகாரத்தை எடுங்க. இந்த ஒன்றை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிச்சது. யோவான் 21 அதிகாரம் 20 வசனம் முதல் வாசிங்க. பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவருடைய மார்பிலே சாய்ந்து, அப்ப நாம ராபோஜனம் எப்படி இருக்கணும்? அவரோடு ஐக்கியப்பட்டு எடுக்கணும். அவருடைய மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன். இவர் யார் கூட போறார்? இவர் போறது யார் கூட? நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம் பாருங்களேன். நம்ம கையும் என்ன செய்யாது? சும்மாவே இருக்காது. இவர் இயேசு கூட போறார். இவர் என்ன செய்யணும்? இவர் என்ன செய்யணும்? இயேசுட்ட ஏதாவது கேட்டுட்டு போகணும், இல்லை இயேசுவோடு கூட சும்மாவாவது நடந்து போகணும். இவர் என்ன செஞ்சார்? திரும்பி பார்க்க. ஊழியத்தை செய்யும் போது என்ன திரும்பி பார்க்கிறது? உன் ஊழியத்தை, நான் அதுக்காக தான் சொல்ல, உன் ஊழியத்தை நீ நிறைவேற்று. திரும்பி பார்த்து இவர் என்ன சொன்னார்? பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இது எதுக்கு இவனுக்கு வேலை? எதுக்கு இவனுக்கு வேலை? இவன் காரியம் என்ன, அவன் காரியம் என்னவா இருந்தா உங்களுக்கு என்ன? அவன் பின்னாடி இயேசுவுக்கு அன்பா இருந்து இயேசுனுடைய மார்பிலே சாய்ந்துட்டு வாரான், இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டு வாரான். அவனை பார்த்து இவன் காரியம் என்ன? வாசிங்க. அதற்கு இயேசு, நாம இந்த நம்ம வீட்டு குடும்ப காரியத்தை விட அடுத்தவங்க குடும்ப காரியத்தை அறிய நாம எப்படி இருப்போம்? உண்மை அதானே? உண்மை அதானே? நம்ம காரியத்தை விட அடுத்தவங்க காரியத்தை அறிய நாம எப்படி இருப்போம்? ரொம்ப ஆவலா இருப்போம். அதுக்கு ஆவல் வரும் பாருங்க. நம்ம குடும்பமே இங்க இப்படி இருக்கு, அடுத்த குடும்பத்தை அறிய எப்படி இருப்போம்? உதவி செய்யாட்டாலும் உபத்திரம் செய்யாம இருங்க. உதவி செய்ய முடியாது, பேசாம அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அது ஏன் உபத்திரம்? இதே பாதி கேடு. எங்க ஆயத்தமாயிருக்கு சபை? இல்ல வர பரலோகமே என் சொந்தமே என்று இன்னைக்கு காண. அப்ப மாசிங்க. அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? நாம யாரை பின்பற்றணும்? இயேசுவை. நான் வரும் வர இவன் இருக்க உனக்கு சித்தமானா உனக்கு என்ன? நீ என்ன செய்? பின்பற்றி வா.
அப்போ அவரவர் ஊழியத்தை அவரவர் என்ன செய்யணும்? செய்யுங்க. உங்களால் செய்ய முடியலையா போயிருங்க. அது எதுக்கு? அவன் அவனுக்கு செய்கைக்கு தக்க பலன் அவன் அவனுக்கு அவர் பதிலளிப்பார். இருதயம் ஆயத்தமானா இதெல்லாம் விடுங்க. இல்லைன்னா விடமாட்டோம்னா இருங்க. அதை பற்றி எனக்கு விஷயமே இல்லை. பவுல் போயிட்டார், பின்னாடி வர சபைக்கு உபதேசம் பண்ணார், கேட்கல. என்ன செய்ய? நான் தெளிவாக சொல்லி தந்திருக்கேன், காலத்தை பிரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இதான் ஃபைனல். அன்போடு வரணுமா பெரம்போடு வரணுமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இருதயம் ஆயத்தமாகலைங்க. கர்த்தருக்காக என்ன செஞ்சோம் சொல்லுங்க? நானும் வாரம் வாரம் லீட் பண்ணும்போது என்ன செஞ்சேங்க? ஒன்றும் செய்யலையே. ஒரு ஆளை பார்த்து இயேசு கிறிஸ்துவ சொல்லலையே. அப்ப எங்க ஆயத்தம்? எங்க பரலாம் போக? எத்தனை வாட்டி மூலட்டிக்கு போயிட்டு வந்திருப்போம், எத்தனை வாட்டி பக்கத்துல சந்திச்சிருப்போம் ஒருத்தங்களை, எத்தனை வாட்டி பேசணும். என்ன பேசுவோம்? ஊருக்கு அவன் எப்படி இருக்கான், அவனுக்கு ஏன் அப்படி ஆச்சு, அதான் நம்ம வேலை. சுவிசேஷம் சொல்லுவோமா? அதை கேட்க மாட்டேன் பாருங்க. அவர் ஏதாவது சொன்னாரா? இப்ப சபைக்கு வரலனா பாஸ்டர் ஏதாவது சொன்னாரா? நான் வரலையே, ஏதாவது சொல்லியிருப்பாரு. எங்க என்ன பிரசங்கம் பண்ணாரு கூட கேட்க மாட்டோம். அவர் எதுவும் சொன்னாரா என்னை பத்தி? அப்படிதான் நோண்டுவோம். இதெல்லாம் வெளிப்பாடு. பாரம் இருக்குயா, இவனை குறித்து கூட எனக்கு பாரம் இருக்கு, அது தெரியுமா? ஆனா இவனை அவங்களே வம்பாய்க்கிற கூடாங்கிற ஒரு பயமும் இருக்கு. அவனை குறித்து எனக்கு பாரம் இருக்கு. பாரம் இருந்தாதான் வெளிப்பாடு கிடைக்கும். திரும்பவும் நான் சொல்றேன், பாரம் வாங்க. உங்க குடும்பத்து மேல உங்களுக்கு முதலாவது பாரம் வேணும். உங்க பிள்ளைகள் மேல உங்களுக்கு பாரம் இருந்தாலே வெளிப்பாடு கிடைக்குமே. அவனை குறித்ததான தரிசனம் கிடைக்குமே. ஏன் கிடைக்க மாட்டேங்குது? பாரம் இல்லை. அவன் ஏதாவது படிப்பான், ஏதாவது ஆயிடுவான், என்ன ஆவான்? முதலாவது உங்க பிள்ளைகள் மேல உங்களுக்கு பாரம் இருந்தா உங்கள் பிள்ளைகளை குறித்ததான ஒரு தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா தருவார். அவர் பச்சபாதம் உள்ளவர் அல்ல. பாரம் வேணும். உங்க பிள்ளைகளை குறித்ததான பாரம் வேணும். அவங்களை எப்படி படிக்க வைக்கணும், அவங்களை எதுக்காக அர்ப்பணிக்கணும், அந்த பாரம் எல்லாம் உங்களுக்கு வேணும். உண்மைதாங்க. ஏற்றுக்கொள்ளுவீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், காலம் ஒரு நாள் வரும், அன்னைக்கு இந்த வசனம் பேசும். நான் போயிடுவேன், இந்த வசனத்துல ஜீவன் உண்டு, பேசும் பேசும். ஐயா பிந்தி சொல்லுவாங்க, உனக்கு உப்பும் தெரியாதுமாங்க. ஐயா ஏசுதைங்கம்ப உண்மையாவே கேட்பேன், உனக்கு உப்பும் தெரியாது. அங்க ஒரு நாள் நீ போய் நிற்ப. நான் அன்னைக்கு இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு தெரியாது, ஆனா அன்னைக்கும் நீ உணர்வேன்னாங்க. அதே மாதிரி உணர்ந்தேன். அதே மாதிரி 100% நான் உணர்ந்தேன். அதனால தான் நான் இப்போ சொல்லுதேன், நான் இருக்கும்போது தெரியாது, ஒரு நாள் இங்கே வருவீங்க, அன்னைக்கு தெரியும் என் பாரம். கண்டிப்பாக வருவீங்க. இல்லைனாவது இந்த வசனமாவது பேசுவோம். நான் கொடுத்த பாரம் உண்மையானால் இந்த வசனம் கண்டிப்பாக பேசும். உணர்வீங்க. உணர்வு தான் நமக்கு வரமாட்டுது. எப்போ வரும் தெரியுமா? அடிபட்டுமே வரமாட்டுது. ரொம்ப வருத்தம். எனக்கு அநேக குடும்பத்தின் மேல பாரம், வேதனை நிறைய இருக்கு. ஏற்றுக்கொள்ளுவே. இருதயம் தாங்க ரொம்ப முக்கியம். வீண் புகழ்ச்சியை தேடாதீங்க. ஒருத்தனை பார்த்தா அவன்கிட்ட சபையை பத்தி பேசுங்க, இல்லைன்னா என்ன பிரசங்கத்தை பத்தி பேசுங்க.
அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை, இந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை, அது எதுக்கு நமக்கு? அவனுக்கு ஜெபம் பண்ண வேண்டியதானே. உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தா அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது எதுக்கு நமக்கு? அனுபவப்பட்டன்னு தான் சொல்றேன். தலையிடாதீங்க, தலையிடாதீங்க. நீங்க உங்க ஊழியத்தை நிறைவேற்றுங்க. அவங்க செய்கைக்கு தக்க பலனை அது அவங்களுக்கு பதில் அளிப்பார். அவர் நியாயாதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி. பொய் சொல்ல அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் தேவன். அவர் நியாயம் தீர்ப்பார். இதிலேயே நித்திய ஜீவனும் இருக்கு, ஆக்கினை தீர்ப்பும் இருக்கு. அவர் நியாயம் தீர்ப்பார். உணருங்க. சும்மா உட்கார்ந்து உட்கார்ந்து கேட்டுட்டு உணருங்க. நான் இப்படியெல்லாம் பேசுறேன்னு நினைப்பீங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பாரம் இருக்குன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். கண்களை மூடு. நல்ல பிதாவே, அப்பா, எங்களுடைய இருதயங்கள் ஆயத்தமாகட்டும். சிங்காசனத்தை ஆயத்தமாய் வைத்திருக்கிறீர் அப்பா. எங்களுடைய இருதயங்கள் ஆயத்தமாகட்டும். எங்களை மாற்றும், எங்களை மாற்றும். என்னை மாற்றின கர்த்தாவே அவர்களை மாற்றும். கிருபை செய்யும் அப்பா, கிருபை செய்யும். பாவியாகிய எங்கள் மேல் கிருபையாயிரும். இம்மட்டும் இருந்தது உங்க கிருபை அப்பா, இனிமேலும் இருப்பது உங்க கிருபை கர்த்தாவே. அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன். ஆதலால் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அந்த பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடணும். எப்படியாவது ஓட்டத்தை முடிக்கணும். அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொன்னது போல அந்த நீதியின் கிரீடம் எங்களுக்காகவும் இருக்கிறது அப்பா. நாங்கள் ஓட்டத்தை முடிச்சு உம்முடைய கையினால் அதை வாங்க எங்கள் கிருபை தார். வந்த ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து மோன் சகிரா, ஜெயமாக நடத்திட, ஜயமாக நடத்திடுவா. ஜய கீதங்கள் தாம் பாடியே ஜய கொடியம் ஏற்றிடுவோ. ஜயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. இயேசு கிறிஸ்து முகாந்தரம் நமக்கு ஜெயம் தந்த கர்த்தருக்காய் 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே